ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பிளாக். ஒன் டே ட்ரிப் எபிசோட் 2ல் செகண்ட் டெம்பிள் விசிட்டை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது. இந்த பிள்ளையார்பட்டியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமான கற்பக விநாயகர் இருக்கிறாரு. ஸோ கற்பக விநாயகரை தரிசிப்பதற்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா புராண காலங்களில் பிள்ளையார்பட்டி அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்திருக்குது. இந்த காட்டுப்பகுதியில் முனிவர் ஒருவர் கடும் தவம் புரிஞ்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை தரிசிப்பதற்காக கடும் தவம் புரிஞ்சிருக்கிறாரு. விநாயகரோ பாலக வடிவில் அம்முனிவருக்கு காட்சியளித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கற்பக மரம் போல் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றக்கூடிய கற்பக மரம் போல் அந்த முனிவருக்கு விநாயகர் அவருடைய வேண்டுதல் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. அதனால் இக்கோவில் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுது. அது நினைவாக தான் இந்த இடத்துல கோவில் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புராண காலங்களில் கிபி 4ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் அமைக்கப்பட்டது என கூறப்படுது. புராண காலங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கற்பக விநாயகரை தரிசித்து போயிட்டுருக்காங்க. அதோட முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம என்ன மனசார நினச்சி என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்றது கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மெயினான 3 கடவுள் இருக்குது. மெயின் கடவுள் சிவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர், அதுக்கப்புறம் முருகர். ஸோ 3 பேருமே இந்த ஒரே கோவிலில் அமைஞ்சிருக்காங்க. ஸோ 3 தெய்வத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரே கோவிலில் நம்ம பார்த்துடலாம். அதான் மிகப்பெரிய சிறப்பாக இந்த கோவிலை கருதப்படுது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குகைவரை கோவிலில் இது பழமையான கோயிலாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் குகைவரை கோவிலில் ஒரே ஒரு பாறையினால் மட்டும் இந்த உருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கரங்கள் கொண்டு அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே கற்பக விநாயகர் கோயிலில் 2 கரங்கள் மட்டும் ஒரு தும்பிக்கை கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. அதுவே இதோட சிறப்பம்சமாக கருதப்படுது. நம்ம இந்த கோவிலோட என்ட்ரன்ஸை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸை ரீச் ஆகிட்டோம். கோவில் என்ட்ரன்ஸ்லேயும் போர்டு வச்சுருக்காங்க, மொபைல் ஃபோன் வீடியோ கேமரா எடுக்க அலோட இல்லைன்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம உள்ள எந்த வீடியோவும் எடுக்க முடியல, கேப்சர் பண்ண முடியல. ஸோ வெளியில் வரைக்கும் தான் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். சாமி தரிசனத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம். 1 ஹவரில் சாமி பார்க்க ஈஸியாக முடிஞ்சுது. நல்ல அருகாமையிலும் சாமியை தரிசிச்சிட்டோம். சாமியை தரிசிச்சுட்டு இன்னொரு சைடில் செட் இருக்கிற ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்ததும் நம்ம அடுத்த கோவிலை நோக்கி நம்ம புறப்பட போகிறோம். அது நெக்ஸ்ட் எபிசோட் 3ல் நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்த கோவில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பழமுதிர் சொல்லி தான் போகிறோம். நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே கும்பாபிஷேகம் வேறு நடைபெற்றது. நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.